நீங்க ஒரு பூஜா ஸ்டோர் வச்சிருக்கீங்களா? இந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் விற்கிறோம், எங்களுக்கு லோன் கிடைக்குமா? இல்லைங்க, நாங்க சாதாரணமா இந்த பூஜா சம்பந்தப்பட்டது இல்லாம சில மளிகை கடையும் சேர்த்து எங்களோட கடையோட வச்சிருக்கோம், இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு லோன் கிடைக்குமா? ஸோ இந்த மாதிரியான கடைகளுக்கு உண்டான லோன்ஸை பத்தி தாங்க இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில வீடியோவா போட்டுட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது தான் சரி, இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டுக்கும் நம்ம ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு இந்த பூஜா ஸ்டோரையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த பூஜா ஸ்டோர்னு பாத்தீங்கன்னாங்க, இந்த பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் இல்லாம ஒரு சில பேர் இந்த நவதானியங்களும் சேர்த்து இதுல விற்கிறாங்க. அது போகவே இந்த மளிகை ஜாமானமும் ஒரு சில பேர் விற்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நான் ஒரு கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த கேட்டகரிக்குள்ளாராது பொருந்தும். ஸோ இதுக்குள்ள லோன் வாங்குறது எப்படி, இவங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்குங்க, நீங்க ஏதாவது ஒரு லைசன்ஸ் வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். இந்த லைசன்ஸ் வந்து வாங்கி குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆயிருக்கணும். இந்த லைசன்ஸ்ன்றது ஜிஎஸ்டி தான் கிடையாது. நீங்க ஏதோ ஒரு லைசன்ஸ் வச்சிருக்கலாம். அந்த இதுல முனிசிபல்ல வாங்கியிருக்க ஒரு ஆர்சி காப்பியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டாவது நீங்க ஃபைல் பண்ணி வச்சிருக்கலாம். இதெல்லாம் இல்லைங்க, நார்மலா நான் ஒரு ஐடிஆர் ஒரு 2 வருஷத்துக்கு நான் ஃபைல் பண்ணிருக்கேங்க அப்படின்னு சொன்னாலும் அதை வச்சும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ப்ரூஃப்க்கு இதெல்லாம் போதும். ரெண்டாவது கேட்டகரி டிரான்சாக்ஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்குங்க 10 லட்ச ரூபாயாவது டர்ன் ஓவர் இருக்கணும். இந்த டர்ன் ஓவர் 10 லட்ச ரூபான்றதுங்க நம்ம சொல்லும் போது பெருசா தெரியும். பட் நீங்க நாள் கணக்குல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது ஒரு 365 நாள்ல ஒரு 10 லட்ச ரூபாய் டிரான்சாக்ஷன். அதாவது அமௌண்ட் உள்ள வர்றது வெளியே போறது. ஆவரேஜா 10 லட்சம் இருக்கணும்ன்றது கிடையாது, உள்ள வந்துட்டு வெளியே போயிருக்கலாம். ஸோ ஒரு நாள் ஒரு 1 லட்சம் வந்திருக்கலாம், ஒரு 50,000 வந்திருக்கலாம், ஒரு 10,000 வந்திருக்கலாம், நீங்க ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிருக்கலாம். இது எல்லாமே சேர்த்தது தாங்க இந்த டர்ன் ஓவர். ஸோ மினிமம் ஒரு 10 லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபாயாவது லோன் கிடைக்கும். இல்லைங்க எனக்கு ஜாஸ்தி வேணுங்க நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஈஸியா லோன் பண்ணுவாங்க. இன்னொரு சில பேர் கேட்பாங்க, நான் அக்கௌண்ட்ல வரவு செலவே பண்றது இல்லைங்க, எல்லாமே கையில கேஷா தான் வாங்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எவ்வளவு இருக்கு, உங்களோட கேஷ் சேல்ஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிஜிஸ்டர் ஏதாவது போட்டு மெயின்டைன் பண்றீங்களா, இல்ல கேஷ் பில் ஏதாவது மெயின்டைன் பண்றீங்களா, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க பண்ற அந்த பிசினஸை வச்சு உங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 2ல இருந்து 3 லட்ச ரூபாய் லோன் பண்ணுவாங்க. இல்லைங்க எனக்கு ஒரு ஹை அமௌண்ட் வேணும், ஒரு 15 லட்ச ரூபா வேணும், ஒரு 20 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணுங்க. ஒரு வீடு ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு கடை ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம், இல்ல ஒரு குடோனா இருக்கலாம். எம்டி லேண்ட் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாராளமா கொடுத்தா எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வச்சுதாங்க ஹை வேல்யூ லோன்ஸ் வந்து பண்ண முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடிஆர் ஜிஎஸ்டி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. உங்களோட இந்த கடைக்கு உண்டான ஏதாவது ஒரு பிசினஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லையா, உதயமா போட்டாவது லோன் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கடைக்கு லோன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.